பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 யோவான் 4:7-8. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பும் யாரால் உண்டாயிருக்கிறது என்றால் தேவனால் உண்டாயிருக்கிறது. உலகம் அன்புக்காக கதறிக்கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அன்பு எல்லாம் மாய்மலமான அன்பு. தேவன் கொடுக்கிற அன்பு நிபந்தனையற்ற அன்பு. அவர் நம்மை தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. நம் பாவிகளாக இருந்தாலும் நமக்காக நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினவருடைய அன்பு. அது மட்டும் இல்ல, நாம் அவரை போல அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை நம்ம உள்ளத்துல ஊற்றின அவருடைய அன்பு. அது மட்டும் இல்லாம அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ அவ்வளவாய் நம்மள்ட்ட அன்பு கூர்ந்ததுனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிற நாமும் அந்த அன்பை அவருடைய பிள்ளைகளாய் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது அவர் சொல்கிறது, நாம் அவருடைய கற்பனையின்படி நடக்கணும். அதுதான் அன்புன்னு சொல்றாரு. 2 யோவான் 6 நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதுதான் அன்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய கற்பனை என்ன? மார்க் 12:30-31 சொல்லிருக்கும், தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. நம்ம அன்பு கூறுறது அரைக்குறையா இல்ல, முழு மனதோடு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையை முழுவதுமான செலுத்துறோம். முழு ஆத்மா முழு உள்ளத்தோட அன்பு அவர் மேலதான் இருக்கணும். முதலாவது அன்பு ஆண்டவர் மேலதான் இருக்கணும். அவரை தேடுறதுல, அவருடைய வேத வசனத்தை வாசிக்கிறதுல, அவரை போல நடக்கிறதுல, வேத வசனத்துல அவர் சொல்லுகிற வசனங்களுக்கு நம் கீழ்ப்படிந்து நடக்கிறதுல நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அந்த அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் சொல்ற 2வது அன்பு என்னன்னா, அதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது என்ன சொல்றாருன்னா, ராஜரீக பிரமாணம். யாக்கோபு 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்ப இது ராஜரீக பிரமாணம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. என்ன எப்படி நான் நேசிக்கேன், நான் எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், மற்றவங்க என்னை எப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசித்து பார்த்தா நிறைய காரியங்கள் நமக்கு பிடிக்கும். சில காரியங்களை இப்ப பிடிக்க கூடாது, இது இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, நம்மளெல்லாம் இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த காரியத்தை மற்றவங்களுக்கு நம்ம செய்யறோமா? ஆனா அவங்க எப்படி இருந்தா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டுக்கிடவே மாட்டோம். எல்லாம் நான் தான் அவங்ககிட்ட பண்ணிட்டேன்னா அவங்க என்னை விட உயர்ந்துருவாங்க, என்னை விட பெஸ்ட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நாம் நெக்லெக்ட் பண்ணுவோம். அவங்க விரும்பாத காரியங்களை அவங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அப்படி பண்ணா நம்ம ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்ற மாட்டோம். ஆகையினால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்மிடத்துல எப்படி அன்பு கூர்ந்தோமோ பிற இடத்துல அன்பு கூறணும்னு சொல்றாரு. 3வதாக பார்க்கும்போது நாம் பூரண சற்குணம் உள்ளவர்களாக இருக்கணும். மத்தேயு 5:48 உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணம் உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்றாரு. அந்த பூரண சற்குணம் பெர்ஃபெக்ட்னஸ் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது போல நம்ம கிட்ட இருக்கணும். அவர் நம்மை நேசித்தார்ல, நம்ம பாவிகளா இருக்கும்போது நம்ம அன்பு கூர்ந்தார்ல, அப்போ அவரை போல நம்ம இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அவர் சத்துருக்களை சிநேகித்தார். பேதுருவை தூஷிச்சான், ஆனாலும் அவனை மன்னிச்சு அவனை நேசிக்கிறாயான்னு கேட்டு அன்பு கூர்ந்தார். யூதாஸ் காரியத்தையும் காட்டி கொடுக்கிறான்னு சொன்னாரு. அவனுக்கு ஒரு தருணம் கொடுத்தும் அவன் தான் பண்ணல, அவனை அடிக்கல, அவனுக்கு எதுவும் பண்ணவே இல்லை, எந்த துரோகம் பண்ணவே இல்லை. அப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவனை மன்னிச்சிட்டாரு. அவரை அடித்து நொறுக்குனவங்களை, சிலுவையில அறைந்தவங்களையும் மன்னிச்சிருங்க, சரியாம செய்யறாங்கன்னு சொல்றாரு. இந்த சுவாபம் நமக்குள்ள வேணும். அப்பதான் மத்தேயு 5:44-47 வரைக்கும் சொன்ன வசனத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். நம்ம சத்துருக்களை சிநேகிக்க முடியும், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியும், நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ண முடியும். மன்னிப்பின் சுவாபம் நமக்குள்ள ஆண்டவருக்குள்ள இருந்த போல இருந்தாதான் நாம் அவரை போல பூர்ண சற்குணம் உள்ளவர்களா மாற முடியும். நம்மை பார்க்கிறவர்கள் இவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த அன்பை, தேவனுடைய அன்பை, இந்த காரியத்தை செய்தாதான் நம்மள பார்க்க முடியும். அப்போ நம்முடைய பாவத்தை எவ்வளவு மன்னிச்சுக்க, இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே ஆண்டவர் சொன்னார்ல, பாவியான ஸ்திரியை பார்த்து நம்ம இப்படி செய்யும் போது நம்மையும் பார்த்து இவள் அதிகமாய் என்னை அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு உதவி செய்வாராக.
ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எப்படி எங்களை அன்பு செலுத்தீரோ அதே போல நாங்களும் அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.